என்ன மூர்த்தி சாப்பிட்றியா? ஆமாங்க. உட்கார் உட்கார் உட்கார். ஆடா உட்காரப்பா. சரிங்க சரிங்க சரி சரி. என்னப்பா இன்னைக்கு மோர் சாதம் ஊறுகாதானா? ஆமாங்க. தினம் மாடு மாதிரி உழைக்க, சரியா தூங்க மாட்ற. சாப்பாடு இப்படி வருஷ கணக்கில் சாப்பிட்டா உன் உடம்பு என்ன ஆகும்? என் பையனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக மாசம் மாசம் நிறைய பணம் வேணும் முதலாளி. சரி, அதுக்காக நீ நல்லா சாப்பிடக்கூடாதா? தேவையில்லாம என் ருசிக்கு செலவு பண்ற காசு என் பிள்ளையோட உடம்பை குணப்படுத்துறதுக்கு பிரயோஜனப்படும் முதலாளி. நான் அப்படி சொல்லல மூர்த்தி. நீ தெம்பா இருந்தாத்தான் உன் மகனை நல்லா பார்த்துக்க முடியும். ஆனாலும் நீ ரொம்ப மகன் பைத்தியம்யா. பிரசவத்துல இவனை இவங்க அம்மா பெற்று கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டான். அப்ப இருந்து அவனுக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தான். எனக்கு அவன் தான் உலகம் எல்லாம். எங்களுக்கு யாருக்காக முதலாளி? உன் புள்ள ரொம்ப கொடுத்து வச்சவன். சரி, சாப்பிட்டு வந்து சரக்கெல்லாம் செக் பண்ணி வை. சரிங்க முதலாளி. ஏன் மூர்த்திக்கு என்னாச்சு? வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாரு. சீக்கிரம் ஆட்டோவை கூப்பிட்டு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போ. மூர்த்தி மூர்த்தி என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? மூர்த்தி எந்திரிப்பாங்க. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஏய், ஒரு நிமிஷம். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, தேவைன்னா வந்து கேளு. மூர்த்தி பத்திரமா கூட்டிட்டு போ. முதலாளி வீட்டுக்கு சொல்ல வேணாமா? அவருக்கு ஒரே பையன், அவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. அவர் மச்சான் கும்பகோணத்துல இருக்கார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன், நீ போ. சந்திரா சந்திரா, ஏய் சந்திரா, மாமா வா. சாப்பிட்டியா? அப்பா எங்க? அப்பா தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்காங்க, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போலாமா? வா போலாம். மாமா சீக்கிரம் வா, அப்பா பார்க்கணும். இந்த வந்துட்டேன்பா, போலாம். உள்ள வாப்பா. அப்பா அப்பா என்ன மாமா, அப்பாக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாயிரும். அப்பா
மூர்த்தியோட மச்சான் டாக்டர். என்னாச்சுங்க? அவருக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக். இன்னும் ஒரு வாரத்தில் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். அவரை காப்பாற்ற முடியாது. ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவாகும் டாக்டர்? 25 லட்சம் செலவாகும். 25 லட்சமா? ஏன், எதுவும் ப்ராப்ளமா? சார், நாங்கள் எல்லா மாதம் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சார் எங்களுக்கு சாப்பாடு. அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே சார் போவோம்? எனக்கு புரியுது, ஆனால் உள்ள நிலைமை நான் சொல்லி தானே ஆகணும். யார் இது? அவருடைய பையன்தான் சார். கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி. அவர் தான் இவரை வளர்த்து வைத்தியம் பண்ணி கஷ்டப்பட்டு காப்பாத்துறாரு. சரி, டாக்டர் ஃபீஸ் 5 லட்சம், அதை நான் லெஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆப்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க 20 லட்சம் கட்டாயம் வேணும். எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க சார். சந்திரா, நீ இங்கே இரு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். சார், ஒரு நிமிஷம். யார் சார் நீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னோட வாங்களேன். அது வந்து சார், ப்ளீஸ் சார். இவன் என்னோட ஒரே பையன் தீபக். ரொம்ப செல்லமாக வளர்த்தேன் சார். இதெல்லாம் எதுக்கு சார் என்கிட்ட சொல்றீங்க? சொல்கிறேன் சார், நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன். இவன் கேட்குறப்பெல்லாம் பணத்தை கணக்கு பார்க்காம கொடுத்தேன். ஒரே பையன் தானே சார், அவனுக்கு கொடுக்கறதுனால என்ன தப்பு? அதான் தப்பா போச்சு சார். எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிட்டு அளவுக்கு மீறி போய் ஒரு கிட்னியே போயிடுச்சு சார். ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனையை கொடுக்குறான். உண்மைதான் சார். இன்னும் ஒரு மாசத்துல ஆபரேஷன் பண்ணலைன்னா இன்னொரு கிட்னியும் போய் என் பையன் என்னை விட்டு போயிடுவான் சார். இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க நினைச்சா என் பையனை காப்பாத்தலாம் சார். புரியல. நான் டாக்டர் கிட்ட உங்க மாமா பத்தி கன்சல்ட் பண்ணேன். அப்பதான் அவருக்கும் என் பையனுக்கும் ஒரே பிளட் குரூப்னு தெரிஞ்சது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன, என் மாமாவோட கிட்னி எடுத்து உன் பையனுக்கு கொடுத்து எங்க மாமாவை கொண்டுடலான்னு சொல்றீங்களா? ஐயோ, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. வேற என்ன? உங்க மாமாவோட பிளட் குரூப் தான் அவர் பையனுக்கும். அவர் நினைச்சா ஒரு கிட்னியை கொடுத்து என் பையனை காப்பாத்தலாம். ஆபரேஷன் போன 20 லட்சத்தையும் நான் கொடுக்குறேன். என் மாமா ஹார்ட் அட்டாக்ல சாகணும், என் மருமகன் கிட்னியை கொடுத்து சாகணும். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா சார்? தப்பு தான் சார். ஒரு அப்பனா நீங்க என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் என் பிள்ளைய காப்பாத்த நான் அதை தாங்கிக்குவேன் சார். என் மருமகனுக்கு மூளை வளர்ச்சி கம்மி சார். அவன் என்ன பாதி குழந்தை தான். என்னால முடியாது, நான் கிளம்புறேன். சார், ப்ளீஸ். மாப்பிள்ள, இங்க என்னடா பண்ற? வா போலாம். தள்ளு போ. எங்கடா போற? போ. அப்பா வேணும், நீ அதை எடுத்துக்க. நீ எடுத்துக்க. தம்பி, 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 அப்பா தம்பி, தம்பி. அழுவார், அழுவார். அப்பா வேணும். சரி, சரி, அழுவார், அழுவார். அப்பா வேணும். சரி, 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 அப்பா. சரி. எந்திரிப்பா, எந்திரி. வணக்கம் டாக்டர். பாப்பா, உங்க பையனை நாளைக்கு காலைல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பார்த்து கூட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். இந்தாங்க டாக்டர். என்ன சார் இது? பேஷண்ட் மூர்த்திக்கு ஆபரேஷனுக்காக நீங்க கேட்ட பணம். உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே, நான் மற்ற டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு 2 or 3 டேஸில் ஏற்பாடு பண்ணுறேன். ஓகேவா? ஓகே டாக்டர். சார், உங்க பையனை காலையில டாக்டர் கூட்டி போக சொல்றாரு. அப்புறம் கிட்னி ஆபரேஷன் எப்படி நடக்கும்? சாரி, என்னோட சொந்த ஊர் வேலூர். நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வேண்டுதலுக்காக வந்தேன். பையன் வலி இருக்குதுன்னு சொன்னதுனால இங்கே அட்மிட் பண்ணேன். மற்றபடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேலூரில் தான். அப்ப சந்திரன் உங்க கூட வேலூருக்கு வரணுமா? ஆமாம், அவங்க அப்பா ஆப்ரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகுறப்போ சந்திரனும் இங்கே இருப்பான். ஐயா, உங்களை நம்பி தான் அவனை அனுப்புறேன். அவன் உடம்பு குழந்திருந்தாலும் இன்னும் அவன் குழந்தை தான்.
எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன தம்பி, காலையில புறப்படலாமா? மாமா அப்பா பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. என்ன சந்திரா, உடம்பு எப்படி இருக்கு? வலி எதுவும் இல்லையே? இல்லை, நான் ஊருக்கு போகணும். நோ 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 நோ, ஒரு மாசம் நீ டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் கண்டிஷனா சொல்லிட்டாரு. ஒன்றும் கவலைப்படாத, உங்க அப்பா ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காரு. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அப்பா என்னை தேடும். உங்க மாமா அவரு வீட்டுல நீ இருக்கிறதா சொல்லிட்டாரு. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் 15 நாளைக்கு அப்புறம் நானே கொண்டு போய் விடுறேன். ஓகே, நல்ல ரெஸ்ட் எடு. சந்திரா, ரெடியா? போலாமா? இந்தா, இதுல 1 லட்சம் பணம் இருக்கு, வச்சுக்கோ. எதுக்கு? உன் செலவுக்கு. நீ தான் பணம் கொடுத்துட்டிய, இது வேண்டாம். நீ என் பையனோட உயிரையே காப்பாத்திருக்க. உனக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. இந்தா, அண்ணனுக்கு மருந்து வாங்கி கொடு. நீ எனக்கு பிள்ளையா பிறக்க நான் கொடுத்து வைக்கல. இது என்னோட அன்பு பரிசு, மறுக்காம வாங்கிக்க. 2 மாசம் அப்பா நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சதும் இங்க கூட்டிட்டு வந்துரு. நம்ம கம்பெனிலேயே உனக்கு வேலை, நீங்க தங்குறதுக்கு வீடு எல்லாம் ரெடியா இருக்கும். சந்திரா, நீயும் எனக்கு ஒரு மகன் தான். பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வா. ம். மாமா, ஏன் அழுவ? சந்திரா, நீ பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சுடா. மாமா, அப்பா எங்க? நல்லா இருந்த உங்க அப்பா காலையில திடீர்னு பிக்ஸ் வந்து இறந்துட்டாரா. நம்மள எல்லாம் ஏமாத்திட்டாரா. ஐயோ, மாமா, இந்த என்னடா இது? அப்பா இருந்தப்ப நான் நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணு. எங்கடா போற?
தம்பி 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 ஒருத்தன் செத்து கிடக்குறான். கிழிஞ்சது போ. எங்க இருந்தே வந்து இங்க செத்து நம்ம உயிரை வாங்குறானுவோ. பொழுது நமக்கு இந்த பணத்தோட தான். போன் பண்ணி வண்டி வர சொல்லு. சரிப்பா. போலீஸுக்கும் சொல்ல சொல்லு. சரிப்பா.